This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. ஸோ இன்றைக்கி பார்ப்போம். இது வந்து நேற்று பார்த்துட்டு ரிசல்ட்டு நம்ம ரெகுலராக ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். நேற்றுமே அந்த லைனில் இருந்து தான் ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்களா. ஸோ நம்ம அதே மாதிரி ஆல் போர்டுக்கு 7 நம்பர் கொடுத்தோம். 7 நம்பரு ஹிட் ஆயிடுச்சு நம்ம கெஸ்ஸிங்கில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிசிக்கு 37 அப்படிங்கிற ஒரே நம்பர் தான் கொடுத்தேன் இல்லைங்களா. பவரில் 87 மாறிடுச்சு. ஸோ ஓகே பார்ப்போம். இருந்தாலும் ஆல் போர்டு நமக்கு 7 நம்பர் வந்துருச்சு நம்ம கெஸ்ஸிங்கில். ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா. எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஸோ பார்த்து சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இப்போது 7ஆம் நம்பர் நமக்கு வந்து பாருங்கள், இந்த இடத்துல நான் வைக்கிறேன். நான் 7ஆம் நம்பர் நேற்று கொடுத்தோம். எந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்களேன். இப்போது 975 நான் எப்போ எப்படி பார்க்க சொல்லுவேன், போர்டு பார்க்கும்போது ரைட் டு லெஃப்ட்டு பார்க்க சொல்லுவேன் இல்லையா. அப்போது 579ன்னு இங்கே இருக்குது இல்லையா. அப்போது 4ஆம் நம்பர் வந்திருக்கு. அப்போது சி போர்டில் 5க்கு ஒன்று கழித்து 4 நம்பர் வச்சுட்டான் இல்லைங்களா. அப்போது 9ஆம் நம்பர் அடுத்தது வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது உன்னை கூட்டி கழித்து வரப்போ இல்லைங்களா, ஒரு நம்பர் கூட வரப்போ அப்போ பேலன்ஸ்கிற நம்பர் 7ஆம் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வரதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நம்ம நினச்சி நேற்று 7ஆம் நம்பர் கொடுத்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி வந்துருச்சு. ஸோ போர்டு படி பார்க்கும்போது நேற்று 7ஆம் நம்பர் வந்துடுச்சு. நாம் இன்னொரு லைன் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த லைனில் அதான் ஒரு லைனை பிடிச்சிட்டா அது எத்தனை நாள் ஹிட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா. ஸோ நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு கெஸ்ஸிங்கில் தான் எடுக்கிறோம். இருந்தாலும் வந்து என்னது, நம்ம அந்த லைனை பிடிச்சிட்டே தான் டெய்லி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்ன வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்போ நேற்று சி போர்டில் 7ஆம் நம்பர் வந்திருக்கு. அதே மாதிரி 887 இல்லை டபுள்ஸு வந்திருக்கு இல்லைங்களா. நேற்று நான் சொல்லியிருந்தேன் அந்த லைனில் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா, அங்கே 27 இருக்குது. ஸோ 77 அது ஒரே ஃபேமிலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு 77 நம்ம நினச்சோம். ஆனால் 88 வந்துருச்சு இல்லைங்களா. பட் 7ஆம் நம்பர் வந்துருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்ன வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்களேன். அப்போது இன்னொரு பாக்ஸ் நான் போட போகிறேன், கவனமாக கவனிங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் 769 பாக்ஸ் நம்ம மாற்றி வைக்கிறேன். அப்போது 769 நம்ம மாற்றி 796ன்னு பார்ப்போம். ஓகேவா. அது 796ன்னு பார்ப்போம். அப்போ 796 அப்படிங்கிறப்போ நீங்கள் கவனமாக கவனிங்க. ஸோ கவனமாக கவனிங்க. இங்கேருந்து ஒரு பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். இப்போது இங்கேருந்து ஒரு பாக்ஸ் போடுறேன். அப்போ இப்படி வைக்கலாமா. அப்போது இதை வந்து நான் அழிக்கிறேன் பாருங்களேன். இதை கொஞ்சம் அழிச்சிடலாம். அப்போ 796ன்னு மாற்றி பார்க்குறப்போ நீங்களே பாருங்களேன், உங்களுக்கே தெரியும்ல அந்த 7, 8, 6 காம்பினேஷன் புரியுதுங்களா. அப்போ 796 786 கொண்டு வந்து முடிக்கலாமா. புரியுதா உங்களுக்கு. 796 786 அப்படின்னு கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அப்போ ஏ போர்டில் 6ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. புரியுதுங்களா. அப்போ அடுத்தது பி போர்டை பார்ப்போம். சரியா. அப்படி எடுத்து பி போர்டை பார்த்துட்டு நாம் அந்த ரெகுலராக பார்க்குறோம் லைனு அதுக்கு போயிடுவோம். ஸோ கவனமாக கவனிங்க. ஓகேவா. இப்போ இங்கே பாக்ஸ் வைக்கிறேன் பாருங்களேன். என்னங்க இருக்குது அந்த பாக்ஸில் 637ன்னு மேலே போகுதா. 637ன்னு மேலே போகுது இல்லைங்களா. அப்போது இந்த இடத்துல மறுபடியும் ஒரு பாக்ஸ் போடுவோம். 637 அப்படிங்கிறப்போ 600 இருங்க, இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போடுவோம். ஓகேவா. ஓகே 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 இங்கே பாக்ஸ் போடுவோம். 637 அப்படிங்கிறப்போ இந்த 6ஆம் நம்பரை காமனாக வச்சுக்கிட்டு பார்த்தோன்னா இல்லைங்களா, 6ஆம் நம்பரை காமனாக வச்சுட்டு பார்த்தோன்னா அதுக்கு மேலே 3ஆம் நம்பர் இருக்குது. அதுக்கு பவர் 8ஆம் நம்பர் வச்சுருக்கான். புரியுதா. இங்கே 3ஆம் நம்பருக்கு இங்கே பி போர்டில் 8ஆம் நம்பர் வச்சுருக்கான். அப்போ 687ன்னு வைக்கிறோமா. அந்த 3ஆம் நம்பர் நம்ம 8 கன்சிடர் பண்ணிக்கலாமா. அப்போ 687ன்னு மேலே போகுது. அப்போ ஒன்றை கழிச்சா ஒன்றை கழிச்சாவோ இல்லை கூட்டினாவோ 687 688ன்னு வைக்கலாமா. உங்களுக்கு புரியுதா. அப்போ 688ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஹரிசாண்டலாக பாருங்களேன். ஹரிசாண்டலாக பாருங்கள். இந்த இடத்துல நேற்று ரிசல்ட் வந்துச்சு 788 688ன்னு வரலாமா. ஒரு வாய்ப்பு இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஏ போர்டில் நம்ம எடுத்த நம்பர் என்னங்க, 6ஆம் நம்பர். பி போர்டில் எடுத்த நம்பர் என்னது, 8ஆம் நம்பர். இன்னொரு வாய்ப்பு 7ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த லைனில் எப்படியாவது கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். சரியா. பார்த்துட்டு இன்றைக்குமே நம்பர்ஸ்குள்ளே போயிடலாம். கவனிங்க. ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த லைனை எடுத்து நாம் இதுதான்
பார்த்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே 212 நம்பர் இருக்குது. ஸோ கவனமாக கவனிங்க. இங்கே 212 நம்பர் இருக்கும். இங்கே கவனிச்சிங்கன்னா இங்கே ஏசியில் பாருங்கள், அங்கே ஏசியில் 22, இங்கே ஏசியில் என்ன இருக்கும் 77 டபுள்ஸ் வந்திருக்கும். அது பவரில் வந்துருக்கும், சிமிலராக ஒத்து போகுது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 929 அப்படின்னு நம்பர் வந்திருக்கும். நமக்கு ஃபஸ்ட் டே என்னங்க ரிசல்ட் அடித்தா 1ஆம் தேதி பாருங்கள் 228, அங்கே 29, இங்கேயுமே டபுள்ஸ் இருக்குது, அங்கேயுமே டபுள்ஸ் இருக்கும். புரியுது, 2 நாளும் கிளியராக இருக்குது. 3ஆம் நாள் பாருங்கள் 537ங்க ரிசல்ட்டு பாருங்கள், இங்கே 537 இருக்குது ரிசல்ட்டு. இங்கே என்னங்க வந்து நமக்கு வந்து ரிசல்ட் என்னது 482. அப்போ 537னா பிசியில் பாருங்கள் ஃபுல் பவர் 82 அப்படியே என்ன இருக்கும், அப்படியே இங்கே பிசி மட்டும் ஹிட் ஆகிருக்கும். புரியுதுங்களா, எப்படி சிமிலராக ஒத்து போகுதுன்னு புரியுதா? அடுத்த நாள் பாருங்கள் 669ன்னு இங்கே ரிசல்ட் இருக்கும். இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் 622. புரியுதுங்களா? அப்போ டபுள்ஸ் இங்கே வரப்போ அங்கேயே டபுள்ஸ் வந்திருக்கு, இங்கே டபுள்ஸ் வரப்போ அங்கேயே டபுள்ஸ் வந்திருக்கு. எங்கெல்லாம் டபுள்ஸ் இங்கே வருதோ அங்கே அந்த அன்னைக்கு டபுள்ஸ் வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போ அதுக்கு அடுத்த நாள் என்னங்க இருக்குது 925 இருக்கா, 925 இருக்குது. நமக்கு என்னங்க ரிசல்ட் வந்துச்சு பாருங்கள், என்னங்க இருக்குது 975. புரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள் 975 டபுள்ஸ் இடத்துல டபுள்ஸ் வருது. அதே மாதிரி 25 பவரில் அப்படியே 3 நம்பருமே வச்சுருக்கான். அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் 334 நமக்கு ரிசல்ட் வந்துச்சு. இங்கே என்னங்க இருக்குது 334 என்னங்க இருக்குது, இங்கே பாருங்கள் ஏபியில் 88 அப்படியே ஏபியில் 33, அங்கே 88 இங்கே. புரியுதுங்களா? 33 88க்கு அப்படியே ஏபியில் பாஸு. இன்னொன்று நோட் பண்ணணும், இங்கே டபுள்ஸ் வந்திருக்கு, அங்கேயும் டபுள்ஸ் வந்திருக்கு. இந்த பேட்டர்ன் புரியுதுங்களா, எதை நோக்கி போயிட்டுருக்கனே அதுதான் மேட்ரு. நம்பர்ஸ் மாறினா கூட அதே மாதிரி பேட்டர்ன் மாறலை. அப்போது அதுக்கு அடுத்த நாள் இதை வச்சு நம்ம என்ன கொடுத்தோம், சைபர் 69 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, 19 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி பிசியில் பாருங்கள் சைபர் 19, இங்கே என்னங்க ரிசல்ட்டு 769. அப்போ 19க்கு 69 அப்படியே பிசியிலையும் ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் நேற்று நான் இதை வச்சு தான் சொன்னேன், நேற்று ஏபியில் 32 82 இல்லைங்களா, 87 இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா ஆல் போர்டில். ஸோ அதே மாதிரி பாருங்கள் நேற்றுங்க ரிசல்ட்டு 887ங்க இல்லைங்களா. இங்கே நீங்களே பாருங்களேன் 3 7 ஏசியில் இங்கேயும் ஹிட்டு. புரியுது, இங்கேயுமே நமக்கு ஆல்மோஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 7-8 டேஸாகவே இதே பேட்டர் தான் வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இங்கே என்னங்க இருக்குது, இன்றைக்கி இங்கே டபுள்ஸ் வந்துருக்கு. அப்போ டபுள்ஸ் வரதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அப்போ டபுள்ஸ்னால் என்னங்க வரலாம், ஸோ இந்த பேட்டர்ன் அப்படி பார்த்தா 767 717 புரியுதுங்களா, 717 767 இந்த மாதிரிலாம் வரலாமா, வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நீங்களும் கணக்கு போட்டு பாருங்கள். இந்த பேட்டர் தான் பார்த்துட்ருக்கோம். இதை வச்சுட்டு என்னோடய பர்சனல் கால்குலேஷன் வச்சுட்டு நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். பட் எல்லாமே ஒன்லி கெஸ்ஸிங் தான், ஓகேவா? எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ சேஃபாக அப்ளை பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் உதவிக்கு கீழ்காணும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இப்போது நான் பார்த்ததை வச்சும் என்னோடய பர்சனல் கால்குலேஷன் வச்சும் இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ வந்துட்டு இது எல்லாமே கெஸ்ஸிங்கில் எடுத்தது தான், ஓகேங்களா? இதுவுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஒன்லி கெஸ்ஸிங், நோ வின்னிங் கேரண்டி, ஓகேவா? ஸோ 147 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இன்றைக்குமே ஆல் போர்டு 7 கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். தேங்க்யூ.